வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா தோத்த ரீசன் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அட் லீட்ஸ். கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபீல்டிங். ஏன்னா 8 கேட்ச் டிராப் பண்ணாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலே கிட்டத்தட்ட ஒரு 4 கேட்ச் டிராப் பண்ணாரு. நீங்க ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 3 கேட்ச் டிராப் பண்ணீங்கனாலே அந்த டெஸ்ட் மேட்ச் உங்களை கையை விட்டு போயிடும். அப்படின்னும் போது நீங்க 8 கேட்ச்லாம் டிராப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க கையை விட்டு அந்த மொமெண்டமும் போயிடும், டெஸ்ட் மேட்சும் போயிடும். திருப்பி நீங்க கம்பேக் ஆகுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இருந்தாலும் இந்தியாவோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சூப்பரா விளையாடி மறுபடியும் கேம் எடுத்துட்டு வராங்க இந்தியாவுக்குள்ள. அண்ட் மறுபடியும் இந்தியாவோட லோவர் ஆர்டர் பேட்டிங் பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் ஃபெயில் ஆகுது, செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஃபெயில் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் கேட்ச் விடுறது, செகண்ட் ரீசன் லோவர் ஆர்டர் பேட்டிங்கோட ஃபெயிலியர். அடுத்த ஒரு முக்கியமான ரீசன் பும்ராக்கு சரியான சப்போர்ட் கிடையாது. ஜஸ்பீத் பும்ரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா போட்டு 5 விக்கெட் எடுத்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல அவரே பாத்தீங்கன்னா ஒர்க் லோட் அதிகமா தெரிஞ்ச மாதிரி இருந்தது, ரொம்ப டயர்டா இருந்தாரு. ஆனா மத்த போலர்ஸ் ரொம்ப போரா போட்டாங்க. பிரசித் கிருஷ்ணா வாஸ் சோ டிசப்பாயிண்டிங். ஏன்னா அவரோட எக்கனாமி ரேட் 6 ரன்ஸ், ஒரு ஓவர்ல ஒரு பவுண்டரி கொடுக்குறாரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல நீங்க அப்படி போட முடியாதுங்க. சிராஜ் வாஸ் லிட்டில் அன்லக்கி, நல்லா போட்டாரு. ஜடேஜாவும் அந்த ரஃபை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டுருக்கலாம். சோ இதெல்லாம் தான் ஒரு மெயின் ரீசன் இந்தியா தோத்ததுக்கு என்னோட ஒரு கருத்து.